அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய சிறுகதை. கதையின் தலைப்பு மனதின் குரல். கதையாசிரியர் நாங்குநேரி வாசல் ஸ்ரீ. கதைப்பதிவு ஜனவரி 27, 2019. ஐஸ்கிரீம் பார்லரில் இவ்வளோ பிரச்சனை வரும் என எதிர்பார்க்கவில்லை தான். இனிமே பேச்சில் கவனம் தேவை. எனக்குள் நானே சொல்லிக் கொண்டேன். என்னப்பா, இது வெண்ணிலா ஐஸ்கிரீம் தானே, தேன் மட்டும் விட்டு கொடுத்துருக்காங்க. எனக்கு சாக்லேட் சிப்ஸு பாதாம் எல்லாம் போட்ட பப்ளிகாம் ஐஸ்கிரீம் வேணும் தானே. இவ்வளோ தூரம் வந்தோம். மகனின் குமுறலுக்கு பின் மனைவி. உங்கப்பா வாய்க்குள்ள முணுமுணுத்திருப்பார். அதனால்தான் வந்த வினை. இதில் ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்கள் தப்பான ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கீங்க. மெதுவாக ஆரம்பித்த என்னை யாரும் கண்டு கொள்ளவில்லை. அதுவரை பவ்யமாய் கைகட்டி ஆர்டர் கொடுத்து வெயிட்டரின் குரலில் மாற்றம். என்ன சார், நீங்கள் பையனை சமாதானப்படுத்துறதுக்காக எங்களை குறை சொல்கிறீங்களே, வேணும்னா இன்னொன்று வாங்கி கொடுத்துட்டு போங்க. ரோட்டோரா ஐஸ்கிரீம் கடைனா பரவாயில்ல, மெனக்கிட்டு இதுக்குன்னு சிறப்பான உடை உடுத்தி காரில் வந்திறங்கி குளிரூட்டப்பட்ட அந்த அறையில் இசை பின்பலத்தோடு ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டும் என்றால் இப்படிதான். எங்கள் மேஜைக்கு அருகே உள்ள வட்ட மேஜையை சுற்றி அமர்ந்துள்ள குடும்பத்தின் தலைவரும் திருதிருவென்று முழிப்பதை பார்த்தால் அவருக்கு அதே பிரச்சனை போல். இல்லை இல்லை, அவர் பர்சு தேடுகிறார். கையை சட்டை பாக்கெட்டுக்குள் ஒரு முறை, பேண்ட் பாக்கெட்டுக்குள் ஒரு முறை மாறி மாறி கை விடுவதை பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது. யாரையும் நம்பக்கூடாது. திரும்பி உட்கார்ந்து விட வேண்டியதான். எப்போதாவது வார இதழில் படித்த கதை நினைவிற்கு வருகிறது. குடும்பம் போன்ற செட்டப்புடன் வந்து அடுத்தவர்களிடம் ஆட்டைய போடுவார்களாம். எதில் படித்தேன்? குங்குமமா விகடமா சரியாக நினைவில் இல்லை. பரவாயில்லை, இப்போதைக்கு இந்த குடும்பத்திடமிருந்து நாம் தப்பிக்க வேண்டும், அவ்வளோதான். நீங்களெல்லாம் சாப்பிட்டு இருங்க, நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வாரேன். சிறிது நேரம் உள்ளாத்தலுக்கு பின் மனம் லேசானது. உள்ளே நுழைந்தேன். டேபிளில் மேல் வைக்கப்பட்ட பர்சு நகர்ந்து மனைவிக்கு அருகில் இருந்தது. விக்ரம் அவனுக்கு பிடித்த பப்ளிகாம் ஐஸ்கிரீம் உண்டு கொண்டிருந்தான். ரொம்ப தேங்க்ஸ், ஐஸ்கிரீமை மாற்றி கொடுத்ததுக்கும். வெயிட்டர் என்னை மேலிருந்து கீழ் வரை பார்த்து விட்டு சென்றார். கிளம்பும் நேரத்தில் பக்கத்து டேபிளில் இருந்த மனிதர் கிளாட் டு மீட் யூ என கைக்குழுக்கள் எத்தனித்தவுடன் அவரை புறங்கணித்தது. சரி சரி கிளம்புங்க என மனைவி மகனை விரட்டி காரில் ஏற்றிய பின் தொடங்கியது வினை. வீடு வந்தது சேரும் வரை மனைவி ராமாயணம் வாசித்தாள். இப்படியா மூஞ்சி காட்டுறது? உங்களுக்கு குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் எதுக்கும்? எப்போது பார்த்தாலும் ஆபீஸ் நினைப்பு தான். அந்த மனுஷர் எவ்வளோ சோசியலா பழகிறார் தெரியுமா? நீங்களும் இருக்கீங்களே. ஆமாப்பா, உங்களுக்கு பழகவே தெரியல. நீங்கள் பேசாமல் கவுன்சிலிங் போங்களேன். எங்கள் கிளாஸில் ஃப்ரெண்டே இல்லாத பசங்களுக்கு எப்படி பழகணும்னு கவுன்சிலர் மேடம் சொல்லி தருவாங்க. வாய முடுடா, அதிக பிரசங்கி மாதிரி. அப்பாவுக்கு ஆபீஸ் வேலை ஜாஸ்தி, அவ்வளோதான். மனைவிக்கு தனக்கு மட்டும்தான் திட்டும் உரிமை என்ற எண்ணம். அவளை தவிர யார் பேசினாலும் வக்காலத்து வாங்கி விடுவாள். ரோட்டை பார்த்து காரை ஓட்ட விடும். அமைதியாகவே வீடு வரை வந்து நான் சாப்பிட உட்கார்ந்தவுடன் மனைவி ஆரம்பித்தாள். நாளைக்கு நல்ல மூட்டில் இருக்கும்போது இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசிருங்க, இல்லைனா உங்கள் பையன் ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நேரில் பார்க்கும்போதே பேசியிருக்கலாம். கை கொடுக்க கூட கௌரவம் பார்த்தா நடக்குமா? நாளையிலேருந்து அவர் தானே நம்ம வீட்டுக்கு வந்து விக்ரமுக்கு செஸ் சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு கூட பாவம் உங்ககிட்ட விசிட்டிங் கார்டு கொடுக்க முடியலை, கொண்டு வர மறந்துட்டேன்னு பேப்பரில் ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தார். மனைவி தட்டில் போட்ட தோசையே தொண்டையை அடைத்தது. அவர் செஸ் மாஸ்டரா? என்ன ஆயிட்டு எனக்கு? அவரை போய் என்னவெல்லாம் யோசித்து விட்டேன். விக்ரம் சொன்னது போல் கவுன்சிலிங் போக வேண்டியதுதான். அரசாங்க அலுவலகர், அதுவும் தாசில்தார் என்பதால் நான் சொல்லும் இடத்தை கண்காணித்து அரட்டை அடிக்கும் வெத்து வெட்டுக்கிளிகளிடம் சிக்காமல் செல்ல வேண்டும். ஒரு வழியாக கூட படித்த பள்ளி மாணவன் ரமேஷ் மதுரையில் சைக்காலஜிஸ்டாக இருப்பதை அறிந்து அவனை பார்க்க சென்றேன். டேய், உனக்கு ஒன்றும் இல்லடா, உன்ன மாதிரி 90% பேர் இருப்பாங்கடா. சில பேர் மனசுக்குள்ள பாதி விஷயம் நடந்ததை நினைச்சு அதோட தொடர்ச்சியை மட்டும் வெளியே செல்வாங்க. நிறைய பேர் மனசுக்குள்ளே வேற வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நான் எனக்குள்ளே பேசிக்கொண்டேன். நான் 2வது ரகம். ஐஸ்கிரீம் ஆர்டர் செய்யும் முன் மனதுக்குள் சாக்லேட் பாதாம் எல்லாம் போட்டால் ஐஸ்கிரீம் நன்றாகத்தான் இருக்கும். அதுவும் பப்ளிகாம் டேஸ்டுடன் சேர்ந்தால் எப்படி இருக்கும் என யோசித்து கொண்டேன். வாயால் ஒன்றும் பேசாமல் கையை மாற்றி காட்டியிருக்கின்றேன். அதன் விளைவுதான் அவ்வளவும். டேய், என்னடா திரும்ப யோசனையாடா? டாக்டர் நண்பனின் குரல். உன்ன மாதிரி நண்பர்களால் தான் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வராது. உன் மனைவியை கொடுத்து வச்சவ. குடும்பம் நல்லா போகணுன்றதுக்காக அவன் புரியாதது மாதிரியும் கவனிக்காதது மாதிரியும் மறந்தது மாதிரியும் நடிச்சிட்டு இருக்கான். இதற்கு இப்படி ஒரு கோணமா பாவமாக அவனை பார்த்தவுடன் அவன் தொடர்ந்தான்.
இப்போ என் மனைவியை எடுத்துக்கோ, ஊருக்கு போகணும்னு சொன்ன உடனே என்ன வேணும்னு லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிடுவா. அதை எழுதுறதுக்காக மனசுக்குள்ள 4 தடவை அந்த இடத்துக்கு போய் வந்த மாதிரி யோசிச்சிருவா. சொந்தக்காரங்களை பார்த்தா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு யோசித்து அதுக்கு பதிலையும் மனசில் ரெடி பண்ணிடுவா. அதுக்கு பெயர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்னு அவளே வச்சிருக்கா. இப்போ சொல்லு, எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் மனோவியாதி உள்ளவர்கள் தானே? அதனால் ரொம்ப மனசு போட்டு அலட்டிக்காம எனக்கு கற்பனை வளம் அதிகம் நினைச்சி கதை எழுத ஆரம்பி. பெரிய எழுத்தாளராயிடுவான். வாழ்த்துக்கள். விடைபெறும் முன் கடைசியாக நண்பனின் முகத்தை பார்த்தபோது என் மனதிற்குள் என்னுடன் மட்டும் உரையாடும் குரல் கேட்டது. இவன் உண்மையிலே சைக்காலஜிஸ்ட் தானா? பேருந்து பயணத்துடன் சேர்ந்து எனது மன பிரயாணமும் தொடர்ந்தது.